ஹாய் பிள்ளைகள், உங்களை திரும்பவுமாக ஒரு பாட வேளை மூலமாக சந்திக்க வரதுல மிக்க மகிழ்ச்சி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடுமுறைகள் கொடுத்திருப்பாங்க என அப்ப மிகவும் சந்தோஷமாக வீட்டில் நீங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைய நாள்ல நாங்க ஒரு அழகான பாடத்தை பார்க்க போறோம். ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்துறது மூலமாக ஒற்றுமையாக வாழ்வதை குறித்து நாங்க இன்றைய நாள்ல பார்க்க போறோம். நாங்க கடந்த வாரம் நாங்க ஈஸ்டர் தினத்தை கொண்டாடினோம். உயிர்த்தெழுந்த ஞாயிறு. இன்றைய நாளிலே நாங்க இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த பாடம் 2 வசனத்தின் அடிப்படையில தான் இன்றைய நாள்ல நாங்க பார்க்க போறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனம். இந்த வசனங்களை நாங்க கேட்க போறோம். நாங்க பார்க்கிறோம், வேதத்தின் இருதயம்னு சொல்லலாம் தானே. எங்களுடைய சரீரத்துல இருதயம் எவ்வளவு முக்கியமோ, முழு சரீரத்துக்கும் இருதயம் தான் ரத்தம் பம்ப் பண்ணது மிக முக்கியமானது. அது போல இந்த வசனம் மிக முக்கியமானது. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவனுடைய அன்பு, கடவுளின் அன்பை வெளிப்படுத்தும் ஒரு அழகான வசனம். தன்னுடைய ஒரே குமாரனை எங்களுக்கு இந்த உலகத்திற்கு தந்து எங்களை இவ்வளவாய் அன்பு செலுத்தினார் என்று சொல்லுகிற ஒரு அழகான வசனம். அப்ப அந்த அன்பை கொண்டு நாங்க மற்றவங்களோட பகிர்ந்து ஒற்றுமையாக நாங்க எப்படி வாழலாம்ன்றதுதான் இன்றைய நாளில் நாங்க பார்க்க போறோம். பிராக்டிக்கலா நாங்க என்ன செய்யலாம், எப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்யலாம்ன்றதை பார்க்க போறோம். வழமை போலவே இன்றைய நாளிலும் பாடத்துக்கு முன்னால அழகான ஒரு பாடலை நாங்க பாடிவிட்டு எங்களோட பாடத்துக்கு நாங்க கடந்து செல்வோம். அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் பண்பொரு ஞானம் பரம நம்பிக்கை இன்ப விஸ்வாசம் இவைகளிலெல்லாம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் பல பல பாஷை படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாமே அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் என் பொருள் யாவும் நீந்தளித்தாலும் அன்பில்லையானால் அதிற்பயனில்லை அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனம். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் இவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். சரி, இப்ப நாங்க பாடத்துக்கு வருவோம். இந்த வசனத்தின் அடிப்படையில நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, பிதா கடவுள் எங்கள் மீது அதிகமான அன்பு வைத்தார். முதலாவது அவர் படைத்த மனிதன் கீழ்ப்படியாமை மூலமாக பாவத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த பொழுதே கடவுள் ஒரு தீர்மானத்தை எடுத்தார், தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்புவதாக. அது மாத்திரமல்ல, அதன் மூலமாக எங்களுக்கு மீட்பை தருவதாகவும் கடவுள் தீர்மானம் எடுத்தார். அதன் பிரகாரமாகவே தன்னுடைய ஒரே குமாரனை, சொந்த மகனை எனக்காகவும் உங்களுக்காகவும் இந்த உலகத்திற்கு அனுப்பி எங்களுக்கு மீட்பு கிடைக்க வேண்டும் என்றதுக்காக எங்களுக்காக அனுப்பி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறத நாங்க பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல,
தம் மகன் வழியாக அதை மீட்கவே ஆண்டவர் செய்ததை நாங்க பார்க்கலாம். அதாவது அவர் எங்களை மீட்பதுதான் அவருடைய மிக முக்கியமான நோக்கம். அதன் மூலமாக ஆண்டவருடைய அன்பை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். என்ன பிள்ளைகள், அவ்வளவாக எங்களை நேசிக்கிறார், அவ்வளவாக எங்களை மிகவும் அன்பு செய்கிறார். அவருக்கு வேண்டியது என்ன? உங்களுக்கும் எனக்கும் ஒரு அழகான திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின் பிரகாரமா எங்களை வழி நடத்தணும். அவரோட ஒரு நல்ல உறவை கொண்டிருக்க வேணும். அதாவது இந்த நேரம் அவர் எங்களோட தொடர்புல இருந்து அவரை நாங்கள் பிரியப்படுத்தவும், அவர் எங்களோடு கூட உரையாடி எங்களை வழி நடத்தவும் தான் அவர் மிகவும் வாஞ்சைப்படுகிற கடவுளாக இருக்கிறார். அதனால இந்த பாவம் எங்களை பிரிக்கிறனால அந்த நேரமே ஆண்டவர் முதலாவது மனிதன் பாவம் செய்த நேரமே கடவுள் என்ன செய்தார்? இந்த காரியத்துக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்தார். ஒரு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொடுத்தார். என்ன அந்த நேரமே இப்படி ஒரு குமாரன் தன்னுடைய சொந்த மகனை அனுப்புவதாக அவர் தீர்மானம் எடுப்பதை நாங்க பார்க்கலாம். இதை விளங்கப்படுத்துற விதத்துலதான் இந்த வசனம் காணப்படுகிறது. இதன் மூலமாக எங்களுக்கு என்ன விளங்குது பிள்ளைகள்? ஆண்டவருடைய அளவற்ற அன்பு, ஆண்டவருடைய எல்லையில்லாத அன்பு, ஆழம், உயரம், அகலம் ஒன்றுமே இல்லாத அந்த அன்பை நாங்கள் இதுல இருந்து பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? முதலாவது அது சரியா, இந்த அன்பை நாங்க மற்றவங்களுக்கும் கொடுக்கணும்ன்றத ஆண்டவர் எதிர்பார்க்கிறத நாங்க பார்க்கலாம். அப்ப இன்றைய நாள்ல அதைத்தான் நாங்க பார்க்க போறோம். எப்படி நாங்க எங்களுடைய அன்பை நாங்க மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த கால பகுதியில தமிழ் சிங்கள புத்தாண்டு செலிப்ரேஷன்ஸ் வந்து கொண்டிருக்கு. ஏன்னா வருகிற கிழமை நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய சிங்கள தமிழ் நண்பர்கள், சில நேரம் உறவினர்கள், அயலவர்கள் அவங்க செலிப்ரேட் பண்ண போறாங்க. நாங்களும் கூட அவங்களுக்கு எங்களுடைய அன்பை பகிர்ந்து அவங்களோட சேர்ந்து நாங்க செலிப்ரேட் பண்ணலாம். அதாவது அவங்களுடைய நல்ல நேரம் பார்க்கறது அந்த மாதிரி காரியங்கள் அல்ல, ஆனால் அவங்களோட சேர்ந்து நாங்க சிற்றுண்டிகள் பகிர்ந்து கொள்வாங்க. அப்ப நாங்க அவங்களோட சேர்ந்து உண்ணலாம். அவங்களோட சேர்ந்து சில நேரங்கள்ல உற்சவங்கள் நடைபெறும். என்ன அவருதுன்னு சொன்னாலே அவருது கேம்ஸ், இவெண்ட்ஸ் எல்லாம் வைப்பாங்க. அப்ப நாங்க சந்தோஷமா அதுல பகிர்ந்து கொண்டு, நண்பர்களோட பகிர்ந்து கொண்டு அவங்களோட சேர்ந்து நாங்க இருக்கலாம். பாடசாலையிலையும் நாங்க செலிப்ரேட் பண்ணியிருப்போம் தானே. இதை ஒருவர் தெரிந்து கொள்ளணுன்றதுக்காக தான் பாடசாலையில் எல்லாருமே சேர்ந்து நீங்க செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இது ஒரு கலாச்சார நிகழ்வு. அது மாத்திரம் இல்ல, எங்களோட சூழ்நிலையை பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்ன நீங்க பாக்குறீங்க, திரும்ப பெட்ரோல் விலைகள் கூடிக்கொண்டு போகுது, கேஸ் கூடி இருக்கு. இப்ப இந்த போர் காரியங்களும் நடந்து கொண்டு இருக்கு. யுத்தம் ஆரம்பித்து இப்ப நடக்குது. அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்டுச்சுன்னு, திப்பா புயல் எங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அப்ப அதை போல இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுது. ஆனா இப்படி எல்லாம் நடந்தாலும் பிள்ளைகள் எங்களுடைய வாழ்க்கை துளிர்ந்து போய்கொண்டுதான் இருக்கு. அது நகர்ந்து கொண்டுதான் இருக்கு. அது நகர்ந்து கொண்டுதான் இருக்கணும். அப்ப இதுக்கும் எங்களுக்கு கடவுள் உதவி செய்யற. அப்ப எங்களோட காலப்பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா இப்படியான காரியங்கள் காலப்பகுதியில நாங்க இருக்கோம். இப்ப நாங்க எங்களுடைய அன்பை இந்த சூழ்நிலையில நாங்க எப்படி நாங்க மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லிதான் நாங்க பார்க்க போறோம். எங்களுடைய உறவினர்கள், அயலவர்கள், நண்பர்கள் இவங்க எல்லாரும் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களோட நாங்க எங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளலாம். அவர்களை மதித்து அவர்களோடு உரையாடி அப்படியாக நாங்க எங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளலாம். மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட கதைக்காதவர்கள், அதாவது உங்களுக்கு என்று எங்களை விருப்பம் இல்லாதவர்கள், எங்களுக்கு எனிமீஸா இருக்கிறவங்களா இருக்கலாம், எங்களுக்கு எதிரிகளாக, எங்களை விருப்பம் இல்லாம ஏதாவது காரியங்கள் செய்யறதுனால சில நேரங்கள்ல நீங்களும் கதைக்காம இருப்பீங்க. அப்படியானவர்களையும் நாங்க எப்படி நேசிக்கலாம்ன்றத நாங்க சிந்திக்க வேண்டியவங்களா இருக்கிறோம். மிகவும் கஷ்டமான காரியம்தான். ஆனாலும் வேதத்துல நாங்க பார்க்கிறோம். ஏன்னா கடவுள் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரையும் அன்பு செய்தார். நல்லவங்களை மாத்திரம், கிறிஸ்டியன்ஸ் மாத்திரம் சொல்லி ஆண்டவர் நாங்க அன்பு செய்யறத பார்க்கவே இல்லை. எல்லாரையும் அன்பு செய்தார்.
எல்லாருக்காகவும் மரித்தார். உங்களுக்காக, உங்களோட நண்பர்களுக்காக, உங்களுடைய பகைவர்களுக்காக, எல்லாருக்காகவும் மரித்தார். ஆகவே நாங்களும் எல்லாரையும் அன்பு செய்ய வேண்டியவங்களாக இருக்கிறோம். பகைவர்களை அன்பு செய்வது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான் என்ன, ஆனாலும் இயேசுவின் உதவியை நாங்கள் கேட்கிறதான நேரத்திலே அவர் எங்களுக்கு உதவி செய்கிறார், அவங்களை நேசிக்க, அன்பு செய்ய. அப்ப இது நல்ல பகுதி. ஏன்னா ஸ்கூல் ஹாலிடேஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க, நீங்க ஒரு ஃபோன் கால் பண்ணி கதைக்கலாம், நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கலாம். ஏன்னா அவங்க கதை காட்டியுள்ள நண்பர்கள், நீங்க கதைக்கலாம். ஏன்னா நீங்க யாரோட பிள்ளை? இயேசுப்பாவின் பிள்ளை. இயேசுப்பாவின் பிள்ளை அவர் சொன்னது போல நடந்து கொள்வாங்க. அப்ப இயேசுப்பா இந்த நாள்ல உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, அவர் எங்களை எல்லாரையும் நேசிக்கிறபடினாலே, அவர் நல்லவங்க கெட்டவங்கன்னு பிரிச்சு பிரிச்சு பார்க்காம எல்லாரையும் நேசிக்கிறபடினாலே, நாங்களும் எல்லாரையும் நேசிக்கிற பிள்ளைகளாக, அன்பு செலுத்துகிற பிள்ளைகளாக நாங்க இருக்கணும். கரிசனை உள்ள பிள்ளைகளாக நாங்க இருக்கணும். அது மாத்திரமல்ல, இந்த சூழ்நிலையிலே நீங்க ஜெபத்தின் மூலமாக ஒவ்வொருவருக்காக நீங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளுக்காக நீங்கள் ஜெபம் செய்யலாம். விசேஷமாக உங்க பகைவர்களுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டியவங்களாக இருக்கிறீங்க. அவங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக பாருங்க. அது அது அப்படி நீங்க ஜெபிக்கிறதா நேரத்திலே சூழ்நிலை மாறுறத நீங்க அவதானிப்பீங்க. சரியா? அப்ப இன்றைய நாளிலே நாங்க இந்த வசனத்தின் பிரகாரமாக இயேசு எங்களை அன்பு செய்கிறது போல, பிதா எங்களை அன்பு செய்கிறது போல, பிதா எங்களை அன்பு செய்வதை எங்களுக்கு காட்டுகிறார். அது போல நாங்க மற்றவங்களை நாங்க அன்பு செலுத்துகிறவர்களாக நாங்கள் இருப்போம். வார்த்தையினால் மட்டுமல்ல, எங்களுடைய செய்கையினாலே ஒருவரை ஒருவர் விசாரிக்கிறவர்களாக, ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாக, ஒருவரை ஒருவர் மதிக்கிறவர்களாக நாங்கள் காணப்படுகிற பிள்ளைகளா இருப்போம். தேவை ஒன்று ஏற்படுகிற நேரத்திலே அவங்களுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாக என்ன அப்படியாக நாங்க அவங்களை அன்பு செய்ய தொடங்குவோம். அது போலவே உங்களுடைய நண்பர்கள் மட்டுமல்ல, அயலவர்கள், உறவினர்கள் மட்டுமல்ல, உங்களுடைய பகைவர்களுக்காகவும் பகைவர்களையும் அன்பு செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாறப்படும். இன்றைய நாளிலே நீங்க ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? உங்களுக்கு கொடுக்கப்படுகிற செய்தி இன்றைய நாளிலே, பிதா எங்களை அன்பு செய்வது போல நாங்களும் மற்றவர்களை அன்பு செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும். அதனால ஆண்டவரிடத்திலே நாங்கள் உதவியை நாடி நிற்போம். எப்படி நாங்கள் அவங்கள அன்பு செய்யலாம்? ஆண்டவரிடத்திலே நாங்க கேட்டு நாங்க அவங்களுக்கு அதை போல நாங்க உதவி செய்வோம். தேவைப்படுகிற நேரத்திலே நாங்க அவங்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்வோம். அன்பாக அவங்களோடு உரையாடுவோம், அவங்களுக்காக நேரத்தை கொடுப்போம். நாங்க இப்படியான பிள்ளைகளாக நாங்கள் இருப்போம். நாங்க இன்றைய நாளே ஜெபம் செய்வோம். உங்களை கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பான இயேசப்பா, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரை நாங்கள் பார்த்ததன் பிரகாரமாய் நீர் எவ்வளமாக எங்களை நேசிக்கிறீரோ, அதே போல நாங்கள் மற்றவர்களை நேசிக்க எங்களுடைய அயலவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் இவர்களை மதிக்கவும், இவர்களுக்கு ஆண்டவரை தேவையான உதவிகள் எங்களிடத்திலே வந்து கேட்கிறதான நேரத்திலே எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்யவும், அதே போல ஆண்டவரை எங்களுடைய பகைவர்களை நாங்கள் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்தோம். எங்களுக்கு மிகவும் கஷ்டமான காரியம், ஆனாலும் கூட நீர் எங்களுக்கு உதவி செய்கிற கடவுளாக இருக்கிறீர். அதனால நாங்க மற்றவர்களை நேசிக்க நாங்கள் ஆரம்பிப்போம். விசேஷமாக அனுதினம் எங்களுடைய ஜெப வாழ்க்கை கட்டி எழுப்பும். ஜெபிக்கிறதான நேரத்திலே பகைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்தோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் பண்ணிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். இன்றைய நாளிலிருந்து நீங்க பகைவர்களுக்காக ஜெபிக்க போறீங்க. ஏன்னா நீங்க எல்லாரையும் அன்பு செய்கிற பிள்ளைகளாக மாற போறீங்க. உங்களை நேசிக்கிறவர்களை மட்டுமல்ல, உங்களை பகைக்கிறவர்களையும் நீங்க உங்களுடைய ஜெபத்திலே வைத்து தாங்க போறீங்க. உங்களுடைய அனுதின ஜெப வாழ்க்கையை நீங்க இன்னுமாய் பலப்படுத்த வேண்டிய பிள்ளைகளா இருக்கிறீங்க. சரியா? நாங்க பார்க்கிறோம் இந்த சூழ்நிலைகள், என்ன கஷ்டங்கள், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் இது எல்லாவற்றின் மத்தியிலிருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா நாளுமே ஜெயத்தை ஆண்டவர் கொடுப்பார். அதனால நீங்க ஆண்டவர் எங்களை எப்படி நேசிக்கிறாரோ மற்றவங்களை அது போல நாங்க நேசிக்க நாங்க பழகுவோம். God bless you children.